வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெரி வெரி குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போறோம். அந்த ஸ்டோரியோட டைட்டில் என்னன்னா, துறவி கையில் எடுத்த கதை. இதுதான் வந்து ஸ்டோரியோட டைட்டில். ஃபர்ஸ்ட் நம்ம இமேஜின் பண்ணிக்கோங்களேன். உங்க வீட்டுக்குள்ள இப்போ ஒரு திருடன் வரான் அப்படின்னா, நம்ம எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? எல்லாரும் வந்து டக்குன்னு என்ன பண்ணுவோம், பதட்டம் ஆயிடும். ஐயோ! திருடன் வந்துட்டானே, நம்ம வீட்ல இருக்க நகை, பணம் எல்லாருமே யூசுவலா வச்சிருப்போம். ஸோ அதை எப்படி வந்து நம்ம பாதுகாக்கிறது? அந்த மாதிரியான நெறைய வந்து பயம் வந்துரும் நமக்கு. அந்த டைம்ல நம்மளுக்கு ஸ்பான்டேனியஸா யோசிக்க முடியாது. நம்ம வந்து போலீஸுக்கு கால் பண்ணலாமா? இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிடலாமா? யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்? அந்த மாதிரியான விஷயம் தான் நம்ம மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். நம்மளால வந்து டக்குன்னு எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் அவன் ஏதாவது வெப்பன் வச்சிருப்பானா? நம்மள ஏதாவது பண்ணிருவானா? அந்த மாதிரியான பயமும் நம்ம கிட்ட இருக்கும். சோ இதே மாரி சிச்சுவேஷன் தான் அந்த கதையிலயுமே நடக்க போகுது. அதுக்கு அந்த துறவி வந்து எப்படி ரியாக்ட் பண்றான் அப்படின்றது தான் வந்து கதை. ஸோ சொன்ன மாதிரி கதையில வந்து ஒரு துறவி இருக்காரு. அவர் வந்து அவரோட வீட்ல வந்து அது நைட் டைமா இருக்கிறதுனால, அவர் வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து லாஸ்ட்டா வந்து புக் படிச்சுட்டு இருக்காரு. அது வந்து ஒரு ஜாதகம் ரிலேட்டடான புக்கு. ஸோ என்னதான் நம்மளுக்கு அந்த ஜாதகம், ராசி அதுலலாம் நம்பிக்கை இல்லனாலுமே, டெய்லி நம்ம ராசிக்கு என்ன சொல்றாங்க? நம்மளுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? ராசி பலன் பார்க்கறது, அந்த மாரி சும்மா சின்ன சின்ன விஷயம் வந்து நம்ம நம்பிக்கை இல்லனாலுமே, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா? நம்ம கேட்கறதுக்கு நம்மளுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குமா? இந்த வருஷம் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும்ன்னு சொல்லும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. அந்த மாதிரி தான் அவரும் வந்து அந்த புக் வந்து ரொம்ப அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கவே, அப்படியே அந்த புக்லயே வந்து மூழ்கிடுறாரு. அவருக்கு வந்து டைம் போறதே தெரியல. அந்த மாரி படிச்சுட்டு இருக்காரு. அந்த டைம்ல வந்து திடீர்னு வந்து ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கேட்டதும் அவர் வந்து என்ன இது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பதான் அந்த புக்ல இருந்து வெளிய வந்து பாக்குறாரு. அப்ப வந்து ஒரு திருடன் வந்து ஒரு கத்தியோட அவர் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கான். இப்ப நம்மளா இருந்தோம்னா, அந்த இடத்துல வந்து பயங்கரமா ரியாக்ட் பண்ணியிருப்போம். என்னென்னமோ பண்ணியிருப்போம். ஆனா, அவர் வந்து துறவி இல்லையா? அவர் வந்து முற்றிலும் துறந்த எதுவுமே சொந்த பந்தம் வேணாம், யாரும் வேணான்ட்டு வந்து ஒரு ஞான நிலை அடைஞ்ச ஒரு துறவியா இருக்கிறதுனால, அவர் வந்து எதுவுமே ரியாக்டே பண்ணல. ரொம்ப அமைதியா வந்து அவன பார்த்து, "யார்ப்பா நீ? உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த திருடன் வந்து, "ஒழுங்கா உங்ககிட்ட இருக்க பணம், காசு எதுவா இருந்தாலும் என்கிட்ட குடுத்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். உடனே துறவி வந்து எதுவும் சொல்லல. யோசிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காரு, அங்க ஒரு டேபிள் இருக்கும். அந்த ட்ரால வந்து என்னோட காசுலாம் இருக்கு. நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப புக் படிக்கவே போயிடுறாரு. அந்த திருடனுக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கா அவன் வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிடுறான். என்ன நம்ம இந்த மாரி திருடன் வந்திருக்கோம்னு சொல்றோம். காசெல்லாம் குடுன்னு கேட்கிறோம். ஆனா இவர் வந்து இங்க தான் இருக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரே. நம்ம என்ன நம்ம ஒரு வேளை நம்மள பின்னாடில இருந்து யாரோ வாட்ச் பண்றாங்களோ, இல்ல இவர தவிர வேற யாரோ வீட்ல இருக்காங்களோ, நம்மள வந்து மாட்டி விட போறாங்களோ, வேற ஏதாவது ட்ராப் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப யோசிக்கிறான். யாரா இருந்தாலுமே அப்படிதான் யோசிப்பாங்கல்ல. திருட போன இடத்துல அவங்களே காசு எடுத்து குடுக்குறாங்கன்னா நம்மளுக்கு யோசிக்காதுல்ல. அந்த மாரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு டைம் இல்ல. ரொம்ப நேரம் அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்றதுனால சரின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த டேபிள்க்கே போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவர் சொன்ன மாரியே அதுல காசும் இருக்கு. அதனால அவன் என்ன பண்றான், அந்த காச எடுத்துட்டு எல்லா காசையும் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு போகும்போது, துறவி சைட்லருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. துறவி வந்து பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, "எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிறாத. எனக்கு நாளைக்கு கொஞ்சம் வரிலாம் செலுத்தணும். அதனால எனக்கு கொஞ்சம் காசு தேவை. கொஞ்சம் வச்சுட்டு போ" அப்படின்னு சொல்றாரு. உடனே அவனும் வந்து யோசிச்சுட்டு, சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்த வச்சுட்டு, கொஞ்சம் பணத்த மட்டும் எடுத்துட்டு, அந்த வீட்லருந்து கிளம்பிட்டான். அந்த வீட்லருந்து கிளம்பி அவன் அந்த வீட்லருந்து வெளிய வந்து கேட்டு கிட்ட போறபோது, திரும்பியும் வந்து துறவி வந்து ஏதோ சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, "என்னப்பா நீ பாட்டுக்கு வந்த, காசு எடுத்த, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க, ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டேங்கிற" அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி வந்து கேட்கிறாரு. அதுக்கு வந்து அந்த திருடன் யோசிச்சுட்டு, திரும்ப அந்த துறவி கிட்ட வந்து, "ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து அந்த காச எடுத்துட்டு போயிடுறான். திரும்ப துறவி புக்க படிக்க ஆரம்பிச்சுடுறாரு. அப்படியே அந்த நாள் வந்து கடந்துடுது. அப்புறம் கொஞ்ச நாள் ஆன அப்புறம் அவன் வந்து இந்த மாரி நெறைய அவன் திருடன்னா, திருடுறது தான் அவனோட தொழிலே இல்லையா? அதனால அவன் வந்து வழக்கம் போல திருடிட்டே இருக்கான். அந்த மாரி திருடும்போது ஒரு இடத்துல மாட்டிக்கவும் செய்றான். மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா எப்படியும் ஒரு போலீஸ் கிட்ட போறோம் அப்படின்னா வந்து, அவன் அந்த ஒரு திருட்டு மட்டும் பண்ணல, நெறைய இடத்துல திருடி இருக்கான் இல்லையா? ஸோ எல்லாருமே வந்து, ஆமா இவன் என் வீட்ல இருந்து இது திருடிட்டான், இது திருடிட்டான் அந்த மாரி சொல்லும்போது, அவங்களுக்கு வந்து அவன் துறவி வீட்லயுமே திருடி இருக்கான் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கு. அந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச அப்புறம் சரி அவரையும் நம்ம சாட்சிக்கு கூப்பிடுவோம். அவர் வந்து ஒரு பெரிய ஆளுன்றதுனால சொன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சாட்சியா இருக்கும் அப்படின்றதுனால, அவரையுமே ஊர் மக்கள் வந்து கூப்பிடுறாங்க. இந்த மாரி அவன நாங்க புடிச்சுட்டோம். நீங்க வந்து சாட்சி மட்டும் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அவரும் வராரு. வந்துட்டு அந்த திருடன பாக்குறாரு. பார்த்ததும் வந்து போலீஸ் வந்து கேக்குறாங்க, "நீங்க வந்து இந்த மாரி உங்க வீட்ல வந்து அவன் திருடுனானா?" அப்படின்ட்டு கேட்டதும், அவர் அந்த திருடன பாத்துட்டு, இவன் வந்து எங்க வீட்ல திருடல. இவன் வந்து காசு கேட்டு வந்தான். நானும் குடுத்தேன். அவனும் நன்றிலாம் சொல்லிட்டு போனான்." அப்படின்னு சொல்லிட்டு துறவி சொல்றாரு. அந்த திருடனுக்கு ஒரே ஷாக்கு. நம்ம திருட தானே போனோம். கத்திலாம் வச்சுட்டு அவர மிரட்டணுமே! ஆனா அவரு இப்படி சொல்றாரே! அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாவும், அந்த இடத்துல அவனுக்கு எப்படி என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நெகிழ்ந்து போயிடுறான். இவ்ளோ பேர் நம்மளுக்கு எதிரா சாட்சி சொல்லும்போது, இவரு வந்து நமக்கு வந்து சாதகமா இந்த மாரி சொல்றாரே! அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப வந்து மனசு வந்து அவன் செஞ்ச தப்பையும் நெனச்சு வருந்துது. அதே சமயம் நம்ம இந்த மாரி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய மாற்றத்த வந்து அவருடைய பதில் வந்து அவனுக்குள்ள ஏற்படுத்துது. ஆனாலும் அவன் செய்த தப்புக்காக ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவன வந்து போலீஸ்ட்ட மாட்டி குடுத்து அவன அனுப்பிர்றாங்க ஜெயிலுக்கு. அவனும் போயிடுறான். போயிட்டு அவனுடைய சிறை வாழ்க்கை முழுவதும் இத பத்தின யோசனை எல்லாமே நடந்துட்டு இருக்கு அவனுக்கு. இந்த மாரி நம்ம இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அந்த அந்த ஒரு துறவி பண்ண ஒரு விஷயம் அவன் மனசுக்குள்ள நெறைய மாற்றங்கள உருவாக்கி, அவன் சிறையிலருந்து திரும்ப வெளிய வரும்போது, அவன் வந்து நேரா என்ன பண்றான், எதுவுமே பண்ணல அவன் நேரா அந்த துறவி கிட்ட போயிட்டு, "என்ன வந்து உங்க சீடனா ஏத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவிகிட்டயே சீடனா அவன் சேர்ந்துட்டு, அவனோட உண்மையான வாழ்க்கை பயணத்த அப்பதான் அவன் தொடங்குறான். உண்மையான வாழ்க்கைன்றது என்ன? அத எப்படி நம்ம வாழணும்ன்றதெல்லாம் அவன் கத்துக்கிட்டு, அவன் வந்து வாழறான். இதுதான் இதோட இந்த கதை வந்து முடிஞ்சிருது. சோ இந்த கதையிலருந்து நம்ம வாழ்க்கைக்கு நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலா சொன்ன மாதிரி தான். நம்ம வந்து ஒரு திருடன் வந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்றது, அது எல்லா மனிதர்கள் கூடயும் இயல்பு தான். நம்ம எந்த ஒரு விஷயம் வந்து நம்ம யோசிக்கிறத தாண்டி வேற மாரி நடக்கும்போது, நம்ம கோவப்படுவோம், பதட்டப்படுவோம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் ஒரு மனிதனா நமக்குள்ள இருக்க அந்த எமோஷன்ஸ் வந்து வெளிய வரத்தான் செய்யும். ஆனா அத வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோன்றது தான் வந்து, நம்ம கத்துக்க வேண்டிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ, அ இந்த கதையிலருந்து நம்ம 2 விஷயம் கத்துக்கணும். ஒண்ணு வந்து அ கோபத்தால எந்த விஷயத்தையுமே வந்து மாத்தவும் முடியாது, திருத்தவும் முடியாது. இப்ப ஒரு குழந்தைகிட்டயே நீங்க வந்து, "இத பண்ணாத, இப்படி பண்ணாத, ஏன் இந்த மாரி பண்ற?" அப்படின்னு நம்ம கோவமா சொல்றதுக்கும், அதையே அத அன்பா சொல்லி மாத்துறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுக்கும் நம்ம நெறைய கதைகள் கேட்டுருப்போம். ஸோ, அதே மாதிரி தான். இதே அந்த இடத்துல துறவி வந்து அவன்கிட்ட கோவமாவோ, "இரு நான் அவன போலீஸ்ல மாட்டி விடுறேன்" அப்படி இப்படின்ட்டு அவரு அந்த மாரி ரியாக்ட் பண்ணியிருந்தா, அவனுக்குள்ள அந்த மாற்றமும் ஏற்பட்டிருக்காது. அவருக்கும் வந்து அவன் கத்திலாம் வச்சிருந்தான் இல்லையா? அவன் எது வேணாலும் பண்ணியிருக்கலாம். எது வேணாலும் அந்த இடத்துல வேற மாதிரி நிகழ்ந்திருக்கலாம். ஆனா அவரு வந்து அந்த விஷயத்த வந்து கோவப்படாம ரொம்ப நிதானமா வந்து ஹேண்டில் பண்ணாரு. திரும்ப அந்த இது அவன வந்து மாட்டி விடாம என்ன நடந்ததோ அத உண்மையா சொன்னாரு. அதனால வந்து அவனுக்குள்ள மாற்றங்கள் ஏற்பட்டு, அவன் வந்து திருந்தி வாழறதுக்கு ஒரு வாய்ப்பா அது வந்து அமைஞ்சது. அந்த மாதிரி தான் நம்மளும் வந்து நம்ம பார்ட்னர் கூட ஒரு ஆர்கியுமென்ட்டா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஆர்கியுமென்ட்டா இருக்கட்டும், இல்ல நம்ம பேரண்ட்ஸ் கூட ஒரு ஆர்கியுமென்ட்டா இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துலயுமே நம்ம வந்து கோவத்துல வார்த்தைய விடவும் கூடாது, கோவத்துல எந்த செயலும் பண்ணவும் கூடாது. நம்மளுக்கு கோவம் வர டைம்ல நான் பொதுவா என்ன ஹேண்டில் பண்ணுவேன்னா, எனக்கு கோவம் வந்தா நான் வந்து அமைதியாயிடுவேன். கோவம் வர டைம்ல நீங்க வந்து அமைதியாயிடுங்க. அமைதியா கொஞ்ச நேரம் அந்த என்ன நடந்துச்சு? என்ன என்ன ஆச்சு? அப்படின்ற அந்த சிச்சுவேஷன அனலைஸ் பண்ணிட்டு, அந்த கோவம் நம்மளுக்கு கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமா, திரும்ப நம்ம வந்து அந்த சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட போய் ஒரு கான்வர்சேஷன பில்ட் பண்ணி பேசும்போது, நெறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியாவும், ரொம்ப நல்ல விதமாவும் வந்து சால்வ் ஆகறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம பொறுமையாவும், நிதானமாவும் ஹேண்டில் பண்ணணும். லாஸ்ட் மினிட் ஹேசல்ஸ வந்து கண்டிப்பா தவிர்த்தே ஆகணும். ஸோ ஹேஸ் மேக் வேஸ்ட் அப்படின்ற ப்ராவர்ப் வந்து நம்ம இங்கிலீஷ்ல கேள்விப்பட்டிருப்போம். அவசரமா பண்ற எந்த ஒரு விஷயமுமே வந்து நஷ்டத்துல தான் போய் முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமா பண்ணக்கூடாது. அப்படி அவசரமா பண்ணதா இருந்தா, அத பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் வந்து இந்த இந்த கதையிலருந்து இந்த 2 விஷயம் நம்ம வந்து கத்துக்கலாம். இந்த மாரி இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரீஸோட நான் உங்கள வந்து சந்திக்கிறேன் இன்னொரு நாள். இந்த கதை உங்களுக்கு நல்லா ரிலேட் ஆச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்த கதை வேற யாருக்காச்சும் நல்லா வந்து ரிலேட் ஆகும். இல்ல என் ஃப்ரெண்ட் இந்த மாரி இருப்பான். அவனுக்கு இத அனுப்புனா அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வரலாம். அந்த மாதிரி நீங்க நெனச்சீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அன்டில் தென் பாய்.